ஒரு அமைதியான கிராமத்தின் அருகே அடர்ந்த பச்சை காடு ஒன்று இருந்தது. அந்த கிராமத்தில் அர்ஜுன் என்ற 10 வயது சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு சாகசங்கள் மிகவும் பிடிக்கும். ஒவ்வொரு மாலையும் கிராம மக்கள் அவனை எச்சரிப்பார்கள். சூரியன் மறைந்த பிறகு அந்த விளக்கு காட்டுக்குள் போகாதே, அந்த காடு மனிதர்களை மாற்றிவிடும். ஆனால் அர்ஜுன் இத்தகைய கதைகளை நம்பத் தயாராக இல்லை. அது வெறும் மூட நம்பிக்கை என்று நினைத்திருந்தான். ஒரு மழை நாளில் மாலை நேரத்தில் சிறிய கால்வாயில் காகித கப்பல்களை விட்டு விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது மரங்களுக்குள்ளிருந்து ஒரு தங்க நிற ஒளி தெரிந்தது. அது ஒரு மந்திர விளக்கு. அந்த விளக்கு காற்றில் மிதந்து கொண்டிருந்தது. திடீரென அது மெல்ல நகரத் தொடங்கியது. அர்ஜுன் அதை கவனித்து அதை பின்தொடர்ந்தான். அந்த விளக்கு காட்டுக்குள் நுழைந்தது. அர்ஜுனும் காட்டுக்குள் நுழைந்தான். அப்போது மரங்கள் மெதுவாக பேசத் தொடங்கின. திரும்பிப்போ, நள்ளிரவுக்கு முன் வெளியேறு என்று சொன்னது. ஆனால் அந்த மந்திர விளக்கு இன்னும் தூரமாகச் சென்றது. சிறிது தூரத்தில் ஒரு குட்டி நரி மரக்கிளையின் கீழ் சிக்கிக் கொண்டிருந்தது. அந்த நரி பேசத் தொடங்கியது. தயவு செய்து என்னை காப்பாற்று. அர்ஜுன் அதிர்ச்சியடைந்தாலும் கிளையை தூக்கி நரியை விடுவித்தான். நரி சிரித்தது. அன்பு மறைந்த கதவுகளை திறக்கும் என்று மர்மமாகச் சொன்னது. உடனே ஒரு ரகசிய கற்சாலை தோன்றியது. அந்த காடு உயிரோடு இருந்தது. அது அர்ஜுனை கவனித்துக் கொண்டிருந்தது. அது ஒரு மறைக்கப்பட்ட கிராமம். அர்ஜுனும் நரியும் அந்த ரகசிய பாதையை பின்தொடர்ந்து சென்றனர். அவர்கள் காட்டின் நடுவே மறைந்து கிடந்த ஒரு விசித்திரமான கிராமத்தை கண்டனர். அங்கே எல்லாமே உறைந்து நின்றது. மக்கள் சிலைகள் போல் அசையாமல் இருந்தனர். பறவைகள் வானில் அசையாமல் நின்றன. நீரூற்றின் தண்ணீர் கூட விழாமல் உறைந்திருந்தது. கிராமத்தின் நடுவே ஒரு பெரிய கடிகார கோபுரம் இருந்தது. அதன் முற்கள் 11:59 நின்றிருந்தன. அப்போது இருளிலிருந்து ஒரு வயதான பாட்டி வந்தார். இந்த காடு எங்களின் நேரத்தை திருடிவிட்டது என்று மெதுவாகச் சொன்னார். பல ஆண்டுகளுக்கு முன்பு பேராசைக்கார மன்னன் ஒருவர் இந்த காட்டின் மந்திர ஆவியை பிடிக்க முயன்றதாக அவர் கூறினார். அதனால் கோபமடைந்த ஆவி காலத்தையே நிறுத்திவிட்டது. தூய மனம் கொண்ட ஒருவர் மட்டுமே இந்த கடிகாரத்தை மீண்டும் இயக்க முடியும் என்றார். அவர் அர்ஜுனிடம் ஒரு வெள்ளி சாவியை கொடுத்தார். ஆனால் கவனமாக இரு, இந்த விளக்கு உண்மையை காட்டும். சில உண்மைகள் மனதை காயப்படுத்தும். நரி அர்ஜுனை ஒரு ஒளிரும் ஏரிக்கரைக்கு அழைத்துச் சென்றது. ஏரியின் நடுவே அந்த தங்க விளக்கு மிதந்து கொண்டிருந்தது. அர்ஜுன் அதை தொட முயன்றவுடன் ஏரி நீர் ஒரு பெரிய கண்ணாடியாக மாறியது. அதில் அர்ஜுன் தனது எதிர்காலத்தை பார்த்தான். அவன் பெரிய பணக்காரனாகவும் புகழ்பெற்றவராகவும் இருந்தான். மக்கள் அனைவரும் அவனை பாராட்டினர். தங்க நாணயங்கள் வானிலிருந்து விழுந்தன. ஆனால் அடுத்த நொடியில் காட்சி மாறியது. அவனது கிராமம் வெறிச்சோடியிருந்தது. அவனது பெற்றோர் அழுது கொண்டிருந்தனர். அவனது நண்பர்கள் காணாமல் போயிருந்தனர். விளக்கு மெதுவாக கேட்டது, உன் எதிர்காலத்தை தேர்ந்தெடு. அந்த விளக்கு அவனது மனதை சோதித்தது. அர்ஜுன் கண்களை மூடிக்கொண்டான். எனக்கு செல்வம் வேண்டாம் என்றான். எல்லோரும் பாதுகாப்பாக இருந்தால் போதும். உடனே அந்த கண்ணாடி சிதறியது. விளக்கு இன்னும் பிரகாசமாக ஒளிர்ந்தது. திடீரென அந்த குட்டி நரி ஒரு சிறுவனாக மாறியது. அர்ஜுன் பயந்து போய் பின்வாங்கினான். நீ யார்? அந்த சிறுவன் சோகமாகச் சிரித்தான். நான் இந்த உறைந்த கிராமத்தின் இளவரசன். மந்திர ஆவி தன்னை நரியாக சபித்ததாக அவன் கூறினான். யாராவது பேராசையை விட அன்பை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே இந்த சாபம் உடையும் என்றான். நீ பாதி சாபத்தை உடைத்து விட்டாய். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது பெரிய கடிகார கோபுரம் நடுக்கமடைந்தது. கருப்பு கொடிகள் நிலத்திலிருந்து மேலே எழுந்தன. ஒரு இருள் உருவம் காட்டிலிருந்து தோன்றியது. அது காட்டு காவலன். யாரும் இந்த காட்டை விட்டு வெளியே போக முடியாது என்று அது கர்ஜித்தது. அந்த காவலன் தாக்கத் தொடங்கியது. மரங்கள் சரிந்தன. நிலம் அதிர்ந்தது. விளக்கு துடித்தது. வெள்ளி சாவி திடீரென அர்ஜுனின் கையில் மிதந்தது. அப்போது அவனுக்கு உண்மை புரிந்தது. அந்த சாவி கடிகாரத்திற்கானது அல்ல, அது விளக்கிற்கானது.
விளக்குக்குள் சிக்கியிருந்தது அந்த மந்திர ஆவியே. அந்த ஆவி உண்மையில் தீயதல்ல, அது மிகவும் தனிமையில் உண்மையான வில்லன் பல ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த பேராசைக்கார மன்னன் தான். அர்ஜுன் மெதுவாக விளக்கை திறந்தான். அதிலிருந்து 1000 பொன்னிற மின்மினி பூச்சிகளைப் போல ஒளிரும் அழகான ஆவி வெளிவந்தது. அர்ஜுன் அதனிடம் மெதுவாகச் சொன்னான், நீ இனிமேல் தனியாக இந்த காட்டை பாதுகாக்க வேண்டியதில்லை. ஆவி அமைதியாக அவனை நோக்கி பார்த்தது. பின்னர் அது சிரித்தது. கருப்பு கொடிகள் மறைந்தன. இருள் உருவம் காணாமல் போனது. கடிகாரம் நள்ளிரவை அடித்தது. நேரம் மீண்டும் இயங்கத் தொடங்கியது. பறவைகள் பறந்தன, தண்ணீர் ஓடியது, மக்கள் மீண்டும் உயிர்ப்புடன் நகர்ந்தனர். முழு கிராமமும் மகிழ்ச்சியில் கழித்தது. காலை சூரியன் வானத்தை ஆரஞ்சு நிறமாக மாற்றிய போது இளவரசன் அர்ஜுனிடம் சொன்னான், சண்டையிடாமல் புரிந்து கொள்ள முயன்றதால் இந்த காடு உன்னை தேர்ந்தெடுத்தது. அந்த தங்க விளக்கு கடைசியாக அர்ஜுனை சுற்றி மிதந்தது. பின்னர் அது நூற்றுக்கணக்கான ஒளிரும் பட்டாம்பூச்சிகளாக மாறி வானத்தில் மறைந்தது. அர்ஜுன் பாதுகாப்பாக வீட்டிற்கு திரும்பினான். ஆனால் இன்னும் மழை பெய்யும் ஒவ்வொரு மாலையிலும் ஒரு சிறிய தங்க ஒளி அந்த காட்டுக்குள் மிதந்து கொண்டே இருக்கிறது. அடுத்த துணிச்சலான நல்ல மனம் கொண்ட குழந்தையை எதிர்பார்த்து. கதையின் நன்னெறி, உண்மையான தைரியம் என்பது மற்றவர்களை வெல்வதில் இல்லை, அன்பு, நேர்மை மற்றும் சரியான முடிவை எடுப்பதில்தான் உண்மையான வீரியம் இருக்கிறது.